இந்த வீடியோவில் படித்ததில் பிடித்த ஒரு கதை கேட்க போகிறோம். தலைப்பு அப்பாவின் பணம். எழுதினவர் யாருன்னு தெரியல. நல்ல ஒரு கதை கேட்கலாமா? காலையில் அக்கா கிட்ட இருந்து ஒரு டெலிஃபோன் அழைப்பு. தம்பி தான் எடுத்து பேசுறாரு. அப்பா பேங்க்ல பிக்சட் டெபாசிட்டா 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு. அது கொஞ்சம் வேணும்னு அக்கா கேட்குறாங்க. இது வரைக்கும் அது மாதிரி அக்கா கேட்டதே கிடையாது. இப்போ எனக்கும் சேர்த்து தான் அந்த வைப்பு தொகைன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அதனால இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு அக்கா தம்பிகிட்ட சொல்ல, தம்பி யோசனை பண்றாரு. பதிலே சொல்லல அக்கா கிட்ட. அக்காவுக்கு கொஞ்சம் கோவம். டேய் ராஜு, சொல்லுடா, ஏன்டா அமைதியா இருக்க? இப்போ இந்த பணம் என்னுடைய குடும்ப செலவுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ண. 2 வருஷத்துல அந்த 5 லட்ச ரூபாய் எனக்கு இப்ப வேணும். 2 வருஷத்துல அந்த 5 லட்ச ரூபாயை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அக்கா தம்பிகிட்ட சொல்றாங்க, ராஜு கிட்ட. ஆனா அவன் மௌனமாவே தான் இருக்கான். அதுக்கப்புறம் அக்கா தன்னுடைய பண தேவையை வலியுறுத்தி சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அண்ணன், ஒரு அண்ணன் இருக்கான் வீட்டுல, அசோக் அண்ணன் சொல்லிட்டு. அவன் கேக்குறான். ஒரு நாள் ராத்திரி அவன் வீட்டுக்கு வந்திருக்கான், தம்பி வீட்டுக்கு. அண்ணனும் தம்பியும் ரூம்ல படுத்திருக்காங்க. அப்ப அசோக் அண்ணன் தம்பி ராஜுட்ட கேக்குறான், ஏண்டா நீ பாட்டுக்கு பணத்தை 5 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துட்டியே, அக்கா கேட்டாங்கண்ணே, அது வரும்னு நினைக்கிறியா? அது வராது, அனாமத்தா தான் போக போகுது. அப்படி கேட்ட உடனே எடுத்து கொடுக்க கூடாது, நீ கொடுத்துட்டியே அப்படின்னு கேக்குறான். ராஜுக்கு கோபம். ஏன்னா அக்கா இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இருந்தாலும் அவனும் கொஞ்சம் யோசனை செஞ்சான். இருந்தாலும் அக்காவுக்கு தேவைன்னு சொன்னதுனால கொடுத்துட்டான். இவனுக்கு அவன் சொன்னதுல திரும்ப திரும்ப 2-3 தரம் அசோகண்ணன் சொன்ன உடனே ராஜுக்கு கோபம் வந்துருச்சு. ஆமா ஆமா, எல்லாருமே உன்ன மாதிரியே இருப்பாங்களா? நீ அண்ணன் கிட்ட பெரிய அண்ணன் கிட்ட எப்படி சொல்லி பொய் சொல்லி நீ அந்த பணத்தை சொத்தை அபகரிச்ச அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு மாதிரி திக்குன்னுடுச்சு அசோகண்ணனுக்கு. என்னாச்சுன்னா, ஏற்கனவே அப்பா பேர்ல இருந்த சொத்தை அதுல அண்ணனுக்கும் சேர வேண்டிய பங்கு இருக்கு. ஆனா அண்ணன் வெளிநாட்டுல இருக்காரு. ஸோ அந்த சமயத்துல அப்பா கிட்ட அது இதுன்னு சொல்லி எனக்கு கடன் இருக்கு, அது இதுன்னு சொல்லி அந்த சொத்தை மேல கடன் இருக்கு, கடன் வாங்கி இது இந்த கடன் அடைக்கணும்னு சொல்லி அதை வாங்கி எப்படியோ அது இதுன்னு சொல்லி அந்த அந்த இடத்த தன்னுடைய பேருக்கு மாத்திக்கிட்டான். எப்படியோ ஆட்டையை போட்டான் அசோகண்ணன். ஸோ அதை குறிப்பிட்டு சொன்ன உடனே அசோகண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. ஆமா, நீ என்னையே சொல்லிக்கிட்டு அப்பா நீ வேணா அப்பா இறந்துட்டார் இல்லையா, இப்ப அப்பா வேணா உசுரோட கூட்டிட்டு வா, அவர் எனக்கு எனக்கு தான் அதை கொடுக்கணும்னு சொல்லி இருந்தாரு. இப்ப அதை பத்தி நீ இப்ப பேசுற, நீ அக்காவுக்கு கொடுத்த பணம் ரோகரா, அவ்வளவுதான், வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த 2 பேரும் பேசி அப்படியே ராத்திரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் காலையில கதவு தட்டுற சத்தம் கேட்குது. போய் கதவை திறந்து பார்த்தா அக்காவும் அக்கா வீட்டுக்காரர் மாமாவும் வெயிட் பண்றாங்க. ஸோ 2 பேரும் உள்ள வராங்க. ஓ அசோகா, நீ இங்கதான் இருக்கியா? ராஜு சமயத்துல எனக்கு இந்த பணத்தை கொடுத்தான், இல்லைன்னா எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்கா அப்படியே கண்ணுல தண்ணி நீர் தழும்ப சொல்றாங்க. அக்கா வீட்டுக்காரரும் சொல்றாரு, ஆமாப்பா, எனக்கு ரொம்ப அவசியமா தேவைப்பட்டது. இந்த 5 லட்ச ரூபாய் இருந்ததுனாலதான் நான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரவே முடிஞ்சது. சமயத்துக்கு உங்க அப்பாவுடைய பணம் எனக்கு பயன்பட்டிருக்கு. அதுல உங்க அக்காவுடைய பங்கு இருந்தாலும் இந்த டைம்ல கொடுத்து உதவுன ராஜுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அதனால இந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னு திருப்பி கொடுக்குறாரு. ராஜு அதை வாங்கி எண்ணி பார்க்கறான். 6 லட்சம் ரூபா இருக்கு. ஸோ வட்டியோடவே இருக்கு. இப்போ அசோகா மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவான்? ஸோ உறவு முறைங்கிறது எல்லாமே தம்பி அக்கா, இந்த பாசம் எல்லாமே பணத்தினுடைய அடிப்படையில தான் இருக்கு. பணம் இல்லைன்னா உறவுகளே இல்லையோ? உறவுகள் எல்லாமே இதை சார்ந்துதான் இருக்கா? பணம் இல்லை அப்படின்னா யாரும் யாரையுமே மதிக்கவே முடியாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சமூகத்துல சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவன் குடும்பத்தை மட்டும் சுயநலமா பார்த்தா போதும். அப்கோர்ஸ் அதை மட்டும் பார்த்தா கூட போதுமே. ஆனா பசங்க பொண்ணுங்கள்லாம் வர்றப்போ தன்னுடைய அப்பா அம்மாவை, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பா அம்மாவை கூட பார்க்காத, அல்லது அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யாத, ஏன் சாப்பாட்டு கூட கொடுக்காம அவங்க அவங்கள வதைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சமூகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா?